ஹாய் கைஸ், லேட் நைட்டு ஜொமேட்டோ ஓட்ட போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மெக்டொனால்ட்ஸில் ஒரு ஆர்டர் போட்டிருந்தாங்க, எடுக்கிறதுக்காக வந்தோம். சரியாக ரெஸ்பான்ஸ் கூட பண்ண மாட்டேங்கிறாங்க. ரைடர்லாம் இருக்கும். இங்கே ஒரு ஆள் போட்டு வைக்கிறதுக்கு என்ன செய்யுது, ஒரு ரெஸ்பான்ஸ் கூட பண்ண மாட்டேங்கிறாங்க. இங்கே நீங்களே பாருங்கள், எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. ஆர்டர் ஆனால் ரெடி ஆயிடுச்சு, கொடுக்குறதுக்கு லேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி பண்ணால் என்ன பண்ணுறது? டெலிவரி பாய்ஸ்லாம் ரொம்ப காண்டாயிட்டாங்க. ஒரு வழியாக கொடுத்துட்டாங்க நண்பர்களே, ஒரு வழியாக கொடுத்துட்டாங்க. கஸ்டமர் லொக்கேஷனுக்கு வந்தாச்சு, 2nd ஃப்ளோரு. மணி கரெக்டாக 2:30 ஆயிடுச்சு. ஒரு டீயை போடலான்னு டீ வாங்கி குடிச்சிக்கிட்டு இருக்கோம். சரியான கூலிங்கு. பிக்கப் பண்ண வந்த இடத்துல தான் 10 மினிட்ஸ் ஆகும்னு இருந்துச்சு. அதான் ஒரு டீ சாப்பிட்லாம்னு. மணி 3:30 ஆயிடுச்சு. இந்த ஆர்டரோட முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், கடைசி ஆர்டர்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதை கொடுத்துட்டு நம்ம ஆர்டர் டெலிவரி கொடுத்த உடனே அடுத்த ஆர்டர் அடிச்சிருச்சு, மல்டி ஆர்டரு. ஸோ அதை இங்கே 2வது ஆர்டர் இங்கே கடைசியாக கொடுத்து முடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு வந்தேன். கஸ்டமர் ஃபோனே எடுக்கலை, கேஷ் ஆன் டெலிவரி. அதனால் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன நடக்குதுன்னு தெரில, பார்ப்போம். கஸ்டமருக்கு கால் செய்து கொண்டிருக்கிறோம். கால் கனெக்ட் ஆகும் வரை சிறிது நேரம் இணைந்திருங்கள். கேஷ் ஆன் டெலிவரி இருக்குன்னு சும்மா ஆர்டர் போட்டு விட்டுறானுங்க மயிராண்டியை. இங்கே எங்களுக்கு தான் டைம் வேஸ்ட் ஆகுது. சும்மா கேஷ் ஆன் டெலிவரி போட்டு வச்சுக்கிட்டு ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறாங்க கஸ்டமரு. சப்போர்ட்டுக்கு கால் பண்ணால் அங்கே ஒரு 1/4 மணி நேரம் டிலே பண்ணிடுறாங்க. இப்போ இந்த ஆர்டருக்கே எனக்கு 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. கடைசியாக அந்த ஆர்டர் நம்மளே எடுத்துக்கிற சொல்லிட்டாங்க. இனிமேல் அந்த மாதிரி பண்ணாங்க, இல்லைனா ஆர்டர் போடாதீங்க. ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு. மணி பார்த்தீங்கன்னா 6:10 ஆயிடுச்சு. கெட்டதுலேயும் ஒரு நல்லது நடந்திருக்குன்னு சொல்லுவாங்க. கடைசி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆர்டர் கஸ்டமர் எடுக்கலன்னு சொன்னேன்ல, அது 1 மணி நேரம் போராட்டத்துக்கு பிறகு ஜொமேட்டோவில் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. வீட்டுக்கு எடுத்து வந்தாச்சு. பாருங்கள், கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அப்புறமா கடைசியாக கஸ்டமர் கேர்லேருந்து கால் பண்ணி, இது உங்களோட ஆர்டரு, இது நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டானுங்க. சரின்னு தூக்கிட்டு வந்தாச்சு. இப்போ 1.5 மணி நேரம் வேஸ்ட்டாக போச்சுன்னு சொல்லி கவலைப்படுறதா, இல்லை இது கிடச்சிருக்குன்னு சந்தோஷப்படுறதா? கமெண்டில் சொல்லிட்டு போங்க. ஃபைனலாக எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 637 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கிறோம். 13 ஆர்டர் டெலிவரி பண்ணியிருக்கோம். 200 ரூபா இன்சென்டிவ் வந்துச்சு. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில். அடுத்தடுத்து நான் அந்த மாதிரி வீடியோ போடுறேன். எதுவும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். பை பாய்.